ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 2025 குரூப் 4 வந்து நம்ம அவ்வளோதான் டிஎன்பிஎஸ்சி வச்சு செஞ்சுட்டாங்களா. இப்போ வந்து நம்ம குரூப் 2க்கு ரெடி ஆகிட்டு இருப்போம். இப்போ குரூப் 2க்கு நம்ம மாதிரி புத்தா புக்கை வந்து நிறைய பேர் வாங்கி நீங்கள் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். இப்போது பாருங்கள், இது வந்து புத்தா புக்கில் வந்து ஒரு பேஜ் விடாமல் அத்தனையும் படித்தாச்சு. நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இல்லையா. இப்போ குரூப் 2 வந்துருச்சு. இப்போ குரூப் 2க்கு அவங்க வந்து கால்ஃபர் விட்டாங்க. சரி, அப்போ வந்து இத்தனை வேக்கன்சி இருக்குது, 700+ வேக்கன்சி தான் இப்போ இருக்குது. இப்போ நமக்கு அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது வேகன்சி கம்மி. இந்த மாதிரி தமிழ் இருக்குதுல்ல, இந்த தமிழ் வந்து எப்படி கேட்பாங்கிறது அவங்களுக்கே தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ ஒவ்வொரு அகாடமியில் வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாம் ரன் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ ப்ரிப்ரேஷன் வந்து ஜிஎஸ் மேக்ஸ் தான் போயிட்டுருக்கு. தமிழ் யாரும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் தொட்டிருக்க மாட்டோம் இல்லையா. ஏன்னா நம்ம தமிழ் வந்து என்ன படிக்கிறது எப்படின்னு தெரியாமல் இருக்குது. அதுதான் பிரச்சனையே. இப்போ ஒரு வேளை எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, இப்போ எந்த அகாடமி நம்பி நம்ம படிக்கிறதுன்னு தெரியல. நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளை தான் நம்பி இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை நம்பி தான் இருந்தோம். ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும்தான் அகாடமி யூஸ் பண்ணுது. இப்போ டெஸ்ட் பேட்ச்லேயும் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வருமா இல்லையாங்கிறது தெரியல. எந்த நம்பிக்கை 4000 5000 கட்டுறதுன்னு தெரியல. ஏதோ லோ ப்ரைஸில் 1000க்குள்ளே போட்டாங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து 100 போட்டு நம்ம பே பண்ணிட்டு போய்க்கலாம். அது 4000 5000னா நம்மளால் முடியாது. ஏன்னா முடியும். ஏன்னா அது இப்போதைக்கு தேவையில்லாதது தான் சொல்லணும். ஏன்னா 4000 5000 போட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது தேவையில்லாதது தான். ஓகேவா. இப்போது அந்த டிஎன்பிஎஸ்சி இப்போ வரைக்கும் நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவங்க எந்தளவுக்கு இப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் வந்து நிறைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தேங்க. பாருங்களேன், டேப்பில் இருக்கா, டேப்பில் பார்த்துக்கோங்க. டேட் போட்டிருக்கேன்னா, இது வந்து இப்போ நான் அந்த டெஸ்ட் எழுதிருக்குல்ல, இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துச்சா. எல்லாம் இவங்க அவுட் சோர்ஸ் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அத்தனை கொஷினும் அவுட் சோர்ஸ் வச்சு எங்களை அதை மைண்ட் செட்டாக பண்ணாங்க. சரி, அவுட் சோர்ஸா, சரி எடுத்துடலான்ட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டெஸ்ட் பேட்ச்லேருந்து ஏதோ ஒரு கொஷின் வந்துச்சா இல்லையா, வரல. ஏன்னா ஸ்கூல் புக் கொஷின்ஸ் தான் வந்துச்சு. இவங்க செப்பரேட்டாக எடுத்த கொஷின் வந்துச்சா, ஒரு கொஷின் கூட வரல இல்லையா. அப்படிங்கும்போது நம்ம எந்த அகாடமி நம்பி நம்ம உட்காந்து மறுபடியும் டெஸ்ட் பேட்ச் போட முடியும்? நம்மளை தான் இது பண்ண மாதிரி இருக்குது. இல்லைனா நாம் தான் ஓனாக ப்ரிப்பரேஷன் ஓனாக வந்து கொஷின் எடுத்து டெஸ்ட் எடுக்கணும் மாட்டிருக்கு. ஓகேவா. எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நம்ம எதை நம்பி படிக்கிறது, அதை நீங்கள் எதை நம்பி படிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நானும் அதை நம்பி இருக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு உள்ள கேள்வி இது தான். ஏன்னா இப்போ மண்டேல 4000 டெஸ்ட் பேட்ச் போட்டோம். ஆனால் அதுலேருந்து போட்டு இந்த கொஷின்ஸ் வருமானங்கிறது கேள்விக்குறி தான். டிஎன்பிஎஸ்சி இப்போ வரைக்கும் நம்மளால் நம்ப முடியல. அதை நம்பவே முடியாது இப்போ வரைக்கும். ஆனால் எந்த நம்பிக்கையில் வந்து எல்லாம் அந்த தமிழ் ரெடியாக இருந்தால் தெரில. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க. இப்போ காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னெல்லாம் வந்து தமிழில் 95 92 95 போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 80 போடுறதே மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா தமிழ் வந்து பார்த்துட்டா ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா நெக்ஸ்ட்டு எப்படி கேட்பாங்கிறது தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயமாக இருக்குது. அது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்குன்னு தான். அது இல்லைன்னு சொல்லவும் முடியாது நம்மளால். சரி, பார்ப்போம் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க. தமிழுக்கு எதாவது சோர்ஸ் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் இல்லையா. சரி, நமக்கு என்னென்னா, சரி நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டாங்கன்னா லோ ப்ரைஸில் இருந்துன்னா ஜாயின் பண்ணி இப்போ போடுவோம். இல்லை ஒரு வேளை ஹை ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா நாம் வந்து டெலகிராமில் லீக் ஆகாது பார்த்து படிச்சுக்கலாம். இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் வீடியோ போட்டேன். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.